சாதாரண மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன். இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்படின்றது வந்து திடீர்னு அப்படி இருந்துச்சு, அப்புறம் அப்படி இருந்துச்சு, அப்புறம் ஓ சரி ரைட் ஓகே அப்படின்னு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு காசா போரை நம்ம பார்த்தோம், நிறைய போர்களை வந்து ரீசன்ட் சமயத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த போர் ரொம்ப வித்தியாசமான ஒரு போராக இருக்குதுங்க. இவங்க எடுத்தோன்னே போர் ஸ்டண்ட் பண்ணது இல்லை, எடுத்தோன்னே அட்டாக் பண்ணதாக இருக்கும், சிந்து நதி வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணது சொன்னதாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி தேவையில்லாமல் ஒரு பீகார் எலெக்ஷனாக இருக்கும், தமிழ்நாடு எலெக்ஷனாக இருக்கும், இந்த எலெக்ஷன் ஒட்டி இது ஒரு ஓட்டு அறுவடை பண்ணுறதுக்கு இது செய்கிறாங்களோ அந்த மாதிரி அப்போ எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் ஒன்று நடந்துச்சு. அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பாகிஸ்தான் இருக்கிற மக்களும் வந்து கடுமையாக வந்து தீவிரவாதிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற அரசும் செய்யுது. 2027 2025 வரையும் பார்த்தீங்கன்னா $126 பில்லியன் வந்து அவங்க செலவு செஞ்சுருக்காங்க. இது தீவிரவாதிகள் முடிக்கணும் அப்படின்றது. அப்படி 30,000 டெரரிஸ்ட் வந்து சாகடிச்சு தான் சொல்லியிருக்காங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கலாம்னு முயற்சி செஞ்சுருக்கோம். அது சமயம் வந்து நம்ம நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதை பற்றி நாங்கள் இருவரும் சேர்ந்து பேசலாம் இருக்கோம். அது முக்கிய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பாலா அவர்கள். வணக்கம் டோல்ஸ்டாய். ஸோ டோல்ஸ்டாய் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து ஒரு நல்ல புது பயணம் தொடங்குறாரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் டோல்ஸ்டாய். ஸோ டோல்ஸ்டாய், இப்போ இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட கெஸ்ட் வந்து யாரும் கிடையாது, நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு கெஸ்ட்டு. அதனால தான் உங்களுக்கு பிடிச்சி வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட அமெரிக்கா பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். ரைட்டு, நம்ம முதல்ல வந்து எதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்குள்ளே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் இப்போ நடந்த பஹல்காம் அட்டாக். அது கண்டிப்பாக வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் கண்டிக்கிறாங்க, நம்மளும் அதை கண்டிக்கிறோம். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கோ இல்லை எந்த ஒரு தீவிரவாத தாக்குதல்களுக்கோ பயங்கரவாத தாக்குதல்களுக்கோ கண்டிப்பாக நம்ம எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும். அதுதான் சரியான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அந்த தாக்குதல்களின் பின்னாலேயோ இல்லை அந்த தாக்குதல்களின் சம்பந்தப்பட்ட அரசியலின் பின்னால் அரசியலின் பின்னாலன்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம சில நேரங்களில் கவனிக்கணுங்கிறது தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த காணொலியில் நம்ம பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ என்னுடைய கேள்வியாக நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, ஒரு சாதாரண மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன். இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்படின்றது வந்து திடீர்னு அப்படி இருந்துச்சு, அப்புறம் அப்படி இருந்துச்சு, அப்புறம் ஓ சரி ரைட் ஓகே அப்படின்னு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு காசா போரை நம்ம பார்த்தோம், நிறைய போர்களை வந்து ரீசன்ட் சமயத்துலையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த போர் ரொம்ப வித்தியாசமான ஒரு போராக இருக்குது எனக்கு. எப்படின்னா ரொம்ப ஒரு கமர்ஷியலாக, அது பஹல்காம்லேயே ஆரம்பித்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போய் சொல்லு உன்னுடைய மோதிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. எனக்கு அதை கேட்கும் போது இது டக்குன்னு எங்கே எனக்கு போச்சு அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் எந்த தீவிரவாதி எந்த பயங்கரவாதி வந்துட்டு போய் சொல்லுவோம் மோதிக்கிட்ட அப்படின்னா சொல்லுவேன், என்ன ஒரு ஜோக் காட்டுறானுங்களாம் நான் யோசிக்கிறதுக்குள்ளே அது வேற மாதிரி போயிடுச்சு. யார்டா இந்த தமிழ் மாறுறாங்க, ஏய் என் தலைவனுடைய பேரை சொல்லி தலைவா உன் பேரை சொல்லி ஒருத்தன் இங்கே இது பண்ணிட்டுருக்கான் என்ன கேள்வி. அதாவது இப்படி சொன்னால் இதுக்கு இப்படித்தான் ரியாக்ட் ஆகும், எதிர்பார்த்து நடக்கிறதுக்கு இவங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே ஐயோன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ என்னுடைய கேள்வி இதில் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த இந்த பஹல்காம் மோதல் அப்படிங்கிறது வந்து எந்த வார்த்தையை சரியாக பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கேட்க, ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட 2 நாடுகளுக்கு நடுவில் நடந்த ஒரு சின்ன நாடகமா, இதுக்கு பலிகடா ஆனது மக்களா, இந்திய மக்களா, பாகிஸ்தான் மக்களா, இல்லை பாகிஸ்தான் நாடே இதுக்கு பலிகடா ஆயிடுச்சா இந்தியாவுடைய இந்த விஷயத்தினால, என்ன நடந்துச்சு இது உண்மையா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பார்வையில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்த்தீங்கன்னா, இன்ன வரையும் பஹல்காம் நடந்தது, 27 பேர் சுட்டு கொண்டாங்க. ஆனால் அக்யூரேட்டாக இந்த தீவிரவாதத்தை கூட்டு சுட்டு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்படின்னும் போது இவங்க எடுத்தோன்னே போர் ஸ்டண்ட் பண்ணது இருக்குல்ல, எடுத்தோன்னே அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், சிந்து நதி வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணது சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி தேவையில்லாமல் ஒரு பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும், தமிழ்நாடு எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் ஒட்டி இது ஒரு ஓட்டு அறுவடை பண்ணுறதுக்கு இது செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக்னு ஒன்று நடந்துச்சு. அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா
சத்யபால் மாலிக்னு ஒருத்தர் வந்து அங்கே அப்போ அந்த டைமில் அவர் வந்து கவர்னராக இருந்தார். அவரே சொல்கிறாரு வந்து சுட்டுக் கொள்ளும் போது மோடி வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே இந்தியா ராணுவத்துக்கு ஒரு உத்தரவிட்டதாக சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் 26-27 பேர் சாகட்டும், செத்தா நம்ம வந்து இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வீகத்துக்கு ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அடித்தளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே சொன்னார். அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான இது அந்த அனுபவத்துலேருந்து இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் சுட்டு கொண்டது சாதாரண பொதுமக்கள் தான், இது ஒரு நாடகம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது பாதிக்கப்பட்டது நாமளும் வன்மையாக கண்டிக்க சூழல் தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற மக்களும் வந்து கடுமையாக வந்து தீவிரவாதிகள் எதுக்க தான் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற அரசும் செய்யுது. 2007 2025 வரையும் பார்த்தீங்கன்னா $126 பில்லியன் வந்து அவங்க செலவு செஞ்சுருக்காங்க. இது தீவிரவாதிகள் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி 30,000 டெரரிஸ்ட் வந்து சாகடிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அந்த 126 பில்லியன் வருஷங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 2007-2025 கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்தில் 18 வருஷத்தில் 30,000 தீவிரவாதிகள் அவங்க முடிச்சு தான் சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி அவங்களும் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்போ நாம் வந்து பொதுவாகவே அப்படி பார்க்க முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தானில் என்ன நடக்குது, அங்கே இருக்கிற சூழல் என்ன, மக்கள் என்னவா எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற ஊடகங்கள் காட்டுறதே இல்லை. அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான்கிறவங்களாம் எதிரி தான் பண்ணுற மாதிரி ஈஸியாக நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஆனால் உள்ளே போய் நம்ம நிறைய இடங்களில் இந்த விஷயத்த சொல்கிற ஊடகங்களாக இருக்கட்டும், இந்த வயர் போன்ற சொல்கிற ஊடகங்களை முடக்கியும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்லாத செய்யாத. ஏன்னா அப்போ இவங்க ஈஸியாக அமலப்பட்டுருவாங்கல்ல. மோடி போன்ற பிஜேபி கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், அம்பலப்பட்டுருவாங்க அப்படின்றதுக்காக. அம்பலப்பட்டால் நமக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காக முடிக்கிருக்காங்க அப்படின்றது இது வழியே தெரிய வருது அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இப்போது நீங்கள் நல்லா சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ இது ஒரு நாடகமா இல்லை இதில் வந்து இது யார் போட்ட நாடகம்? இரு நாடுகளும் சேர்ந்து வந்துட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய 2 தலைகளும் ஒன்றா சேர்ந்து நம்ம தலையை விட்டுதுங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்டல. அதுக்கு எது வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நாடகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு எந்த உண்மையான தகவலும் நெருக்கமாக கிடைக்கல. அப்படி கிடைக்காத போது நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னால் நமக்கு சிக்கலாக உண்மையாக உள்ளதை சொல்கிறேன், என் சேனலே தூக்கி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நமக்கு இல்லாததை எப்படி சொல்ல முடியும்? அது நம்ம பிரச்சனை ஆகிடும். அதனால அது உண்மைக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக காணொலி போடலாம், என்ன இது ரைட் அப்படின்ற மாதிரி போடலாம். இன்னொன்று, எனக்கு இது வந்து ஒரு கண்டிப்பாக ஏன் நாடகமான்ற கேள்வியை நம்ம எழுப்பணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் புல்வாமா போன்ற ஒரு அட்டாக்லேயே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனால் 2019 எலெக்ஷன் வருது, மே மாதம் அப்படின்னா கரெக்டாக அப்படியே ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு அது மூலமாக கமான் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, இந்த பாகிஸ்தானை நீ என்ன பண்ண போறீங்க, நீங்கள் ஒருவர் தான் எங்களுடைய ஹீரோ வாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் கூக்குரல் இட்டதும். ஸோ இந்த மக்களுடைய ஒரு உணர்வுகளை வச்சு இவர் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ இந்த பாஜகன்ற கேள்வியை தான் நம்ம எழுப்புறோம். கண்டிப்பாக அதுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவல்களும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவர் நீங்கள் சொன்ன ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து வெளியே வந்து பேசுகிறார், ரிட்டையர்லாம் ஆனது வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் இந்த மாதிரி நடந்துச்சுங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் அப்படியே ஒரு ஒரு பாயாசத்தை போடு அப்படின்னு சொல்லி தலைவனை வந்து அந்த ஓரமாக வச்சாச்சு. அப்போ இது போல கேள்விகள் எழுப்புவர்களை வந்துட்டு இவங்க சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் நடக்க, என்னோட கேள்வி என்னன்னா, என்ன ரியல் ஸ்டாட்ஸ் நீங்கள் இப்போ வரைக்கும் வெளியிட்டு இருக்கிறீங்க? இந்த அரசாங்கமோ இல்லை இந்த ஆர்மியோ என்ன ரியல் ஸ்டாட்ஸை வெளியிட்டு இருக்கிறாங்க? இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் இத்தனை இதை பயன்படுத்தணும், இதன் மூலமாக எங்களுக்கு இத்தனை செலவு ஆச்சு, பொருட்செலவு. ஒரு போருங்கிறது வந்து பொருட்செலவு இல்லாமல் கிடையாது, சும்மா வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சமோசா வாங்கி சாப்பிட்ற கதை கிடையாது. அப்போ என்ன பொருட்செலவில் நீங்கள் இந்த போரை நடத்துறீங்க? இந்த பொருட்செலவுனால நாளைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன லெவலில் வந்து பாதிக்கப்பட போகுது? இத்தனை ஜெட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இத்தனை இதை யூஸ் பண்ணி, இப்போ இதுக்கெல்லாம் என்னைக்கு இவங்க நம்பர்ஸை சொல்லுவாங்க? இல்லை, அது ஒட்டி தான் வந்து பிபிசியில் கூட ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு சாதாரண ஒரு சாமானியன் வந்து ஒரு இராணுவ அதிகாரி கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் போர் இது பண்ணியிருக்கீங்க, அங்கே பாகிஸ்தானில் என்னவா அடிச்சிங்க, நம்ம சைடில் என்ன சேதம் நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் பதிலே சொல்லாமல், இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி, ஆதாகப்பட்ட ஜன மக்களே நான் என்ன சொல்ல வரைகிறேன்னா அப்படின்னு சுற்றி தான் சொல்கிறாரு தவிர அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வரையும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் நேரடியாக கேட்டிருக்கேன். அதே சமயம் ரபேல் விமானம், போர் விமானம் ஒன்று வாங்கினாங்கல்ல, அது பாகிஸ்தானோட தரப்புலேருந்து சுக்குநூறாக்கியிருக்காங்க. இவன் கவுண்டர் அட்டாக்கே வந்து பண்ண முடியாத அளவுக்கு அங்கே அடிச்சிருக்காங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், உலகத்திலேயே வந்து 5வது பெரிய இது வச்சுருக்கோம், ராணுவ படம் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி வருது. ஆனால் இது வரையும் அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் நிறைய நம்மளை போன்ற பத்திரிகையாளராக இருக்கட்டும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு கேள்வி கேட்டு இன்னும் எதுவும் கொடுக்கல.
இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துச்சு சார் அங்கிருந்து வேகமா 10 நாங்க எடுத்து தகர்த்ததுல ஒண்ணு இல்லாம போச்சு. அவன் என்ன சொல்றான் அங்கிருந்து வந்துச்சு சார் 15 நாங்க 2 வாங்கினோம் மற்ற 13 தடுத்துட்டோம். இப்போ எந்த நாடு சொல்றது உண்மைங்கிறது தெரியாது. ஏன்னா இந்திய ராணுவத்திலேயே இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்திகள் பாகிஸ்தானுக்கு மக்களுக்கு போய் சேருதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவமோ பாகிஸ்தானுடைய அதிபரோ சொல்லக்கூடிய எந்த வீடியோக்களும் காணொலிகளும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக நடவடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது ரொம்ப சரியான தகவல்களாக இருக்கும் பட்சத்தில், நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை என்ற பட்சத்தில் அவனுடைய செய்தி எனக்கு வந்தா உனக்கு என்ன, வராட்டி உனக்கு என்ன. எக்ஸ் வலைதளத்துக்கு நீங்க குறிப்பிட்டு அங்கிருந்து எந்த ஒரு காணொலிகளும் இந்திய மக்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் போடக்கூடியது உனக்கு வந்து சேரக்கூடாதுன்றதுக்கான நடவடிக்கையை நீ எடுத்திருக்கீங்க. அதே சமயம் காஷ்மீர் போன்ற நாடுகளில் வந்து காஷ்மீர் மாநிலத்தில் வந்து நெட்டெல்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்களே, இணையதளம் இல்லை. அப்படி இணையதளம் இருந்திருந்தா கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்களே என்ன சேதம். மணிப்பூர்ல நடந்த நம்ம பார்த்துருக்கோம். மணிப்பூர்ல நீங்க வந்துட்டு எத்தனை நாட்கள் தொடர்ந்து வந்து அவங்களுடைய எல்லா சேவைகளையும் துண்டிச்சு வச்சு அங்க நடக்கிறதே வெளியே வராம பண்ண இதே அரசாங்கம் தானே. ஆமா, அந்த சேவைகள் துண்டிச்சனால அங்க இருக்கிற நிலைமைகள் நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 1 வீக்ல அந்த மர்மம்லாம் கொஞ்சம் கலையும், நமக்கு அந்த உண்மைகள்லாம் தெரிய வரும். கண்டிப்பா அதை ஒட்டி நிறைய விவாதிக்காது. ஆன்லைன்லயே நீங்க முன்னாடி பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய சேனல்களை சில வெப்சைட்டுகள்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த சேனல்கள் நீங்க பார்க்க முடியும். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த சேனல்லையும் நீங்க எந்த வாயிலாகவும் அங்க என்ன நடக்குதுன்னு அவங்க ஊர் மக்கள் அந்த சேனல்ல பேசக்கூடியதை நீங்க பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கான பதில்கள் என்ன கிடைக்கும், எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் இதுக்கான பதில்களை மக்களுக்கு வெளிப்படையாக உண்மைத்தன்மையை சொல்ல போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு நானும் பார்ப்போம். அடுத்தடுத்து நேர்காணல் கண்டிப்பா அந்த விஷயத்த கண்டிப்பா வந்தா பகிர்வோம். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.